வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரே நாளில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1000 வந்து சம்பாரித்தேன் அப்படின்னு வந்து வீட்டிலேருந்தே சம்பாரித்தேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிறையா பேர்த்தோட வீடியோவை பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி கற்றுக்கணும், நிறையா வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி, நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம சின்ன லெவலாக இருந்தாலும் சரி, பெரிய லெவலாக இருந்தாலும் சரி, நம்மளோட வீடியோஸும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் எப்படி இருந்து, நான் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் நான் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பயங்கர வளர்ச்சி. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு லைவ் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எப்படி வந்து வீட்டிலேருந்தே வந்து 1000 சம்பாரித்தேன் அப்படின்னு என்னென்ன ஒர்க்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிற ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து துண்டு டவல். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரம் மட்டும் கட் பண்ணிவிட்டு மடித்து அடிக்க சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேட்டி, இதில் வந்து அந்த சைடில் நூல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு, இல்லை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து நீட்டாக நான் வந்து அவங்க எப்படி மடித்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி மடித்து கொடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து கச்சன்னு அப்படியே எடுத்து போட்டு கொடுக்கல. ஏன்னா வந்து அவங்களும் நீட்டாக தான் மடித்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து நானும் வந்து நீட்டாக தான் மடிக்கணும் அப்படின்ட்டு மடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சாரீ வந்து ஃப்ரீ ஃபீட் பண்ண கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நான் வீட்டில் தான் இருக்கேன், என்னால் எந்த ஒரு அமௌண்ட்டும் போட முடியாது, என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாரீ மடித்து அதுக்கப்புறம் தான் கட்டுறாங்க. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வெளியில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த நானும் அதுக்கு தயங்கவே மாட்டேன். நான் இந்த வேலை தான் செய்கிறேன், எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது கூப்பிடுங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதேமாதிரி நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு அட்டை பாக்ஸு, பொட்டி, அது மாதிரி வீட்டு மூலம் நான் அந்த மாதிரி சாரீ ட்ரைப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நியூஸ் பேப்பர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இல்லைனா நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா ஒரு A4 சீட் மூலிமா பண்ணி நம்ம எந்த ஒர்க் பண்ணுறோமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஹந்தி வைக்கிறது, இது எல்லாமே ஒரே நாளில் செஞ்ச ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி ஒரு 3 பேர்த்துக்கு வச்சு விட்டேன். இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த அமௌண்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாமி நோம்பு இல்லையா, அதுக்காக வந்து கோலம் போட கூப்பிட்டுருந்தாங்க, கோலம் போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லா ஒர்க்கும் எப்படி வந்து பிரித்து பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ ட்ராப்பிங்கும், அதுக்கப்புறம் வந்து டைலரிங் ஒர்க்கையும் நான் வந்து முடித்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த ஒரு நாளுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது, இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதனால தான் வந்து ஒரே நாள் வந்து 1000 வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைங்க. இந்த சின்ன சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் லைஃப்பில் முன்னேறணும், அதுக்காக தான் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தா இவங்களாலாம் முடியுது, ஏன் நம்மளால் முடியாது, நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. நானும் பெரிய லெவலில் எதுவுமே பண்ணல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன லெவல் தான் பண்ணுறேன். அது ஒரு நாள் பெரிய லெவல் ஆகும்.